மீல் மேக்கர் வச்சு நல்ல ரிச்சாக ஒரு டேஸ்டான சைட் டிஷ் ரெசிபி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சோயா ஆனியன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீல் மேக்கரை சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் நல்லா பெருசாகிற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மீல் மேக்கர் ஆகணும். இதை எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பூண்டு ஒரு 6 பல், சின்ன வெங்காயம் ஒரு 15, தக்காளி 1 மீடியம் சைஸில், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரியட்டும். பூண்டு ஒரு 5-6 பல், கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா பூண்டு ரோஸ்ட் ஆகட்டும். வெங்காயம் 1 மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு உப்பு ஒரு பிஞ்ச். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் ஆகணும், நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஒரு 1/4 கப் விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஹீட்லேயே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெய் பாருங்கள் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் கூட இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். தயிர் 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் தண்ணி, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இல்லைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். எண்ணெய் பிரியிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடுப்பு தீய ஹையில் வச்சுட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பரான சோயா ஆனியன் சுக்கா தயார். இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கரம் மசாலா பட்டை லவங்கெல்லாம் சேர்க்காததுனால நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.